ஹாய் கைஸ், வெல்கம் டு இன்ஃபோசிம்பிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இஃபெல்ஸ் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பற்றியும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்புறம் அதை வச்சு ஒரு ஹேக்கர் ரேங்க் ப்ராப்ளமே எப்படி சால்வ் பண்ணுறது லைவாக பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட் இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா ஆஸ் அ நேமே சொல்லுது, ஒரு கண்டிஷன் கொடுத்து அது ட்ரூவாக ஃபால்ஸாக செக் பண்ணிவிட்டு அது ட்ரூவாக இருந்தால் இந்த லைன்ஸ் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணு, ஃபால்ஸாக இருந்தால் இந்த லைன்ஸ் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணு. ஸோ இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கீவேர்டு என்னென்னா இஃப். நாங்கள் ரைட் பண்ணியிருக்க பாருங்கள், இஃப் பக்கத்தில் அந்த கண்டிஷனை கொடுத்துடணும், என்ன கண்டிஷன் செக் பண்ணுறோன்ட்டு கொடுத்துட்டு அந்த டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு என்டர் அழுத்துட்டிங்கன்னா ஸோ அது கீழே இந்த கண்டிஷன் ஓகேனா என்னென்ன லைன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும், கோடு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு போட்டுடணும். ஸோ இதுதான் சிம்பிள். இஃப் அந்த கீவேர்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த கண்டிஷனை கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்து என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அது கீழே என்னென்னலாம் நீங்கள் கோட்ஸ்லாம் கொடுக்குறீங்களோ அது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அது எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த கண்டிஷன் கீழே என்டர் கொடுக்கும்போது 4 கேப் வரும். ஸோ அதுக்கு பேர் இண்டென்டேஷன். அந்த இண்டென்டேஷன் இருக்கணும், ஏன்னா அதுதான் வந்து கண்டிஷன் எந்த கோடு எக்ஸிக்யூட் பண்ணுறது நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது என்டர் எழுத்துனாலும் போதும், அதுவே இண்டென்டேஷனோட வந்துடும். இஃப் கொடுத்துட்டு கண்டிஷன் கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டா கீழே என்னென்ன எக்ஸிக்யூட் பண்ணுறதை போடணும். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் இது எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ட்ரூவாக இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடும், எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, ஓகேங்களா? அந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ரிசல்ட்ஸில் நீங்கள் அது உங்கள் மார்க் கேட்குது. உங்கள் மார்க் கேட்டு அது 50க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ் அப்படின்றத நம்ம ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா மார்க்ஸ் ஈக்குவல் இன்டீஜர் ஆஃப் இன்புட். இந்த இன்புட் எப்படின்ற வீடியோலாம் நான் முன்னாடியே போட்டிருக்கேன். ஸோ இன்டீஜர் ஆஃப் இன்புட் என்டர் இன்புட், ஓகேங்களா? ஸோ உங்கள் மார்க் இன்புட் இங்கே வாங்கிக்கணும். அது மார்க்குன்ற வேரியபிள் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50. ஸோ இந்த கிரேட்டர் தென் ஈக்குவல் டுலாம் பைத்தன் ஆப்ரேட்டர்ஸில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ 50க்கு மேலே இருந்துச்சுன்னா 50க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ். இதான நம்மளோட கண்டிஷன். ஸோ இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50 இருந்துச்சுன்னா என்னென்ன எக்ஸிக்யூட் பண்ணணும், ஏதாவது நம்ம இந்த டெர்மினலில் பிரிண்ட் பண்ணுவோமே, கங்க்ராச்சுலேஷன் யூ ஆர் பாஸ்டு, கங்க்ராச்சுலேஷன் யூ ஆர் த லக்கு, இந்த மாதிரி எதாவது பிரிண்ட் பண்ணுவோமே. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட்குள்ளே எதாவது நம்ம கொடுப்போம், ஓகேவா? கங்க்ராச்சுலேஷன் யூ ஆர் பாஸ்ட் அதையே கொடுப்போமே. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஆர் பாஸ்ட். ஓகே, ஸோ இதை நம்ம இப்படியே சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்ட்டு. இன்புட் கொடுப்போம், 50க்கு மேலே இன்புட் கொடுத்தா இது ஒர்க் ஆகுதான்ட்டு. ஸோ ரன். மார்க் இன்புட் கேட்குது. ஸோ இன்புட் கொடுத்துட்டேன். ஸோ அங்கே பாருங்கள், ஸோ யூஆர் பாஸ்ட், கங்க்ராச்சுலேஷன் யூஆர் பாஸ்ட்டுன்னு வருது. பட் இதுவே நான் வந்து 50க்கு கீழே மார்க் கொடுத்துட்டேன்னா எதுவுமே பிரிண்ட் ஆகலை. பார்த்தீங்கன்னா இப்போ 35 கொடுத்துருந்தேன், ஒன்றுமே பிரிண்ட் ஆகலை. ஸோ ஒய்? ஸோ இதுக்கு நம்ம எதாவது பண்ணணும்னா எல்ஸ் வேறு ஏதாவது அந்த கீவேர்ட்லேயே இருக்குது, வேறு ஏதாவது கொடுத்துருந்துச்சுன்னா அப்படின்றது தான் இது. ஸோ இஃப் மார்க் வந்து greater than equal 50 இருந்துச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன் பிரிண்ட் பண்ணுறேன். எல்ஸ் இல்லைனா பிரிண்ட் சாரி நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, சாரி டு டெல் யூ யூ ஹவ் ஃபெயில் த எக்ஸாம்ஸ் அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ கீவேர்டு தாங்க முக்கியம். ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க, அந்த கண்டிஷன் ட்ரூனா இது பிரிண்ட் பண்ணு, இதை எக்ஸிக்யூட் பண்ணு. ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளே என்ன இருக்கோ அதெல்லாம் இது வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிஷன் ஃபஸ்ட் கொடுத்த கண்டிஷன் ட்ரூனா அதுக்குள்ளே இருக்கிற அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ்குள்ளே இருக்கிற இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போ ஒரு டவுட் என்னென்னா, நம்பர் வந்து 100 தான் எக்ஸாம் வைக்கிறாங்க, 100க்கு மேலே 150ன்னு இன்புட் கொடுத்துட்டா அப்பயும் இது கங்க்ராச்சுலேஷன் யுவர் பாஸ்டுன்னு தானே வரும். ஆர்எல்ஸ் நெகட்டிவில் நம்பர் கொடுத்துட்டா யுவர் ஃபெயில்டுன்னு வரும். பட் எக்ஸாமில் நெகட்டிவில் மார்க் போடுவாங்களா? ஆர்எல்ஸ் 100க்கு மேலே மார்க் போடுவாங்களா? அப்சரா மாதிரியா எக்ஸ்ட்ரா மார்க் ஃபார் 5 அப்படின்ட்டு. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம செக் பண்ணணும்.
ஸோ அதுக்காக நம்ம ஒரு கண்டிஷன் போடணும். ஸோ ஏற்கனவே ஒரு கண்டிஷன் இருக்குது, அதுக்கு மேலே இன்னும் ஒரு கண்டிஷன் போடணுன்னா 4-5 கண்டிஷன் ஒரு ப்ரோக்ராமுக்கு நம்ம போகணுன்னா அங்கே தான் எலிஃப் கீவேர்டு யூஸ் ஆகுது. எல்இஃப், அதாவது எல்ஸ் இஃப் அப்படின்றத சுருக்கி எலிஃப்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனது அது ஃபால்ஸ் ஆனால் இன்னொரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனது தான் எல்ஸ் கீவேர்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய 4-5 கண்டிஷன் யூஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே எலிஃப் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ட்ரை. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் மார்க் வந்து எப்படி இருக்கணும், 100க்குள்ளே, அதாவது மார்க் 100க்கு மேலேயோ இல்லை -0க்கு கீழே இருந்துச்சுன்னா அது மார்க்கே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம எடுத்துக்குவோம். இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 100 அண்ட் ஆர், இல்லைனா ஆர் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம், ஆர் லெஸ் தென் ஈக்குவல் டு 0 அப்படின்னுச்சு. இந்த ஆர் கீவேர்டு அண்டு கீவேர்டெலாம் நான் ஆப்ரேட்டர்லேயே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பார்த்தா புரியும். ஸோ பார்த்துருங்க. ஸோ இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 100 ஆர் லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு 0, ஆர் கீவேர்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட இது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ நம்ம மார்க் வந்து 100க்கு மேலேயோ இல்லை 0க்கு கீழேயோ கொடுத்தா இந்த இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். பிரிண்ட் கங்க்ராச்சுலேஷன் பிரிண்ட் பண்ணக்கூடாது. என்டர் இன் வேலிட் மார்க் அப்படின்னு கொடுப்போம். இன்வேலிட் மார்க் என்டர் கரெக்ட்லின்னு பற்றி கொடுப்போம். ஓகே, இப்போ ஒரு கண்டிஷன் செக் பண்ணியாச்சு. ரெண்டாவது கண்டிஷன் ஓகே, 100க்கு மேலேயும் இல்லை 0க்கு கீழேயும் இல்லை, ஆனால் 100க்கு கீழே, அப்போ 100க்கு கீழே 0க்கு மேலே, ஐயோ எஸ்ஜே சூர்யா மாதிரி குழப்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட இது பாருங்கள். பிரிண்ட் வந்து மார்க் வந்து 100க்கு கீழே 50க்கு மேலே இருந்தால், ஸோ எப்படி 100க்கு கீழே 50க்கு மேலே இருந்துச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன் யுவர் மார்க் யுவர் பாஸ்ட். ஸோ 50க்கு மேலே 100க்கு கீழே மார்க் இருந்துச்சுன்னா யுவர் பாஸ்ட். அதுவே 100க்கு மேலே போயிடுச்சுன்னா ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிரும். ஸோ இன்வேலிட் மார்க் அப்படின்றது. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தென் 50 அண்டு, ஏன்னா 50க்கு மேலேயும் இருக்கணும் அந்த நம்பர், அது மட்டும் இல்லை 100க்கு கீழே இருக்கணும். ஸோ அண்டு கீவேர்டு அங்கே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எலிஃப் போட்டிருக்க பாருங்கள். ரெண்டாவதாக இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறோன்னா எலிஃப். ஸோ 2 கண்டிஷன் தான் ஒரு இதே ப்ரோக்ராமில் கொடுக்க முடியுமானா இல்லை. இஃப் ஃபஸ்ட் ஒன்னுக்கு வந்து எப்பயுமே இஃப் கொடுத்துக்கிட்டு செகண்ட் ஒன்லேருந்து எலிஃப், இன்னொரு ஒரு எலிஃப், இன்னொரு ஒரு எலிஃப், இன்னொரு ஒரு எலிஃப், இந்த மாதிரி பல எலிஃப் கொடுத்துட்டு ஓகே இதுக்கு மேலே முடிச்சுக்கலாம்ப்பா, இதுக்கும் மேலேயும் எதை எப்படியே வித்தியாசமாக வந்துச்சுன்னா போட்டுக்கிட்டா எல்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நான் எலிஃபில் பாருங்கள். மார்க் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50 அண்ட் மார்க் இஸ் லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு 100, 100க்கு கீழே 50க்கு மேலே அப்படி இருந்துச்சுன்னா யுவர் பாஸ்ட். ஸோ இதுதான் அந்த கண்டிஷன். எல்ஸ் இது ரெண்டுமே இல்லைன்னா எப்படி இருக்கும், 50க்கு கீழே இருக்கும், 0க்கு மேலே இருக்கும், அப்போ பிரிண்ட் யுவர் ஃபெயில் அப்படின்றது. ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். -1 கொடுத்துட்டேன், இன்வேலிட் மார்க் என்டர் கரெக்ட்லின்னு வருது. இன்னொரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணி 100க்கு மேலே கொடுப்போம், அரல்ஸ் கரெக்டான நம்பர் கொடுத்து பார்ப்போம் எக்ஸிக்யூட் ஆகுதான்ட்டு. ஓகே ஓகே, கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹேக்கர் ரேங்க்கில் லாகின் பண்ணி பைத்தான் இஃப்எல்ஸ் வச்சு எப்படி ஒரு ப்ரோக்ராமை நம்ம சால்வ் பண்ணுறதை பார்ப்போம். டக்குனு நீங்களும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிங்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. இந்த ப்ராப்ளமை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ப்ராப்ளம் பற்றி படிச்சுட்டு படிப்போம். இஃப் த இன்டீஜர், ஒரு நம்பர் n என்ற இன்டீஜர் கொடுக்குறாங்க, அது வந்து ஆட் நம்பராக இருந்தால் வியர்டுன்னு பிரிண்ட் பண்ணுங்கள். இதுவே ஈவன் நம்பராக இருந்து 2 to 5க்குள்ளே அந்த நம்பர் இருந்துச்சுன்னா நாட் வியர்டு. இதுவே ஈவன் நம்பராக இருந்து 6 to 20க்குள்ளே இருந்துச்சுன்னா வியர்டு. ஸோ இதுவே ஈவன் நம்பராக இருந்து 20க்கு மேலே போயிடுச்சுன்னா நாட் வியர்டு. ஸோ ஈஸியாக சிம்பிளாக பிடிச்சிக்குவோம். நம்பர் ஆடாக இருந்தால் வியர்டு, ஈவனாக இருந்தால் தான் பல குழப்பமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆடாக ஈவன்றதை ஃபஸ்ட் நம்ம இப்போ கண்டுபிடிப்போம். நீங்கள் இந்த கோடில் அவங்க கொடுத்துருக்காங்களா, அது வரையும் ஒன்றும் நம்ம எடிட் பண்ண தேவையில்லை. என்னன்றது அந்த இன்புட் ஹேக்கர்ராங்க் வெப்சைட்லேருந்து அவங்க கொடுக்குற டெஸ்ட் கேஸ் வந்து இன்புட் வாங்கிடும். இப்போ இஃப் n மாடுலோ 2, மாடுலோன்றது நம்ம ஆப்ரேட்டரில் சொல்லியிருக்கோம். ஸோ n மாடுலோ 2, 2ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர், ரிமைண்டர் 1 ஆர்எல்ஸ் வேறு எதாவது வந்துச்சுன்னா அது ஆட் நம்பர். ஸோ அந்த இதில் நம்ம போடுறோம். இஃப் n மாடுலோ 2 நாட் ஈக்குவல் 0, இப்போ ரிமைண்டர் 0வா இல்லைன்னா அப்போ அது ஆட் நம்பர். ஸோ அப்போ நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் வியர்ட் பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் வியர்ட் கொடுத்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாஸ்ட்,
அதாவது இப்படி கொடுத்தா இப்படி வரணுன்ற அந்த கண்டிஷனை சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஈவன் நம்பராக கண்டுபிடிக்கணும். ஸோ என்டர் அழுத்தி if n modulo 2 ஈக்குவல் டு 0, அதாவது ஈவன் நம்பர் அண்ட் எல்ஸ் அந்த நம்பர் வந்து 2 to 5 இருக்கணுமா. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணுவோம். elif n modulo 2 ஈக்குவல் டு 0 அண்டு கீவேர்டு தான் யூஸ் பண்ணுறோம், லாஜிக்கல். அண்ட் n வந்து 2 to 5. ஸோ 2 greater than equal to n and less than equal to 5. ஸோ இது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். 2க்கும் 5க்கும் இடையில இருந்துச்சுன்னா, 2லேருந்து 5க்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த நம்பர், ஸோ ரெண்டுமே அது ஓகே ஆகணும். n வந்து 2க்கும் n வந்து ஈவன் நம்பராகவும் இருக்கணும், மாடுலோ 2 ஈக்குவல் டு 0, அண்ட் 2 to 5 இடையில இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் பண்ணணும், நாட் பியர்ட். ஸோ ஓகே, அவ்வளோதான். ஒரு elif கண்டிஷனை ஆட் பண்ணிட்டோம். இன்னொரு elif தான் திரும்பி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்பர் ரேஞ்சை மட்டும் மாற்றினா கூட போதும். that's it. நம்பர் ரேஞ்சை மாற்றினா பிரிண்ட் மாற்றினா போதும். காப்பி பேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்பர் ரேஞ்சை மட்டும் மாற்றணும். இதுவே அந்த நம்பர் 6 to 20 இருந்துச்சுன்னா, ஸோ 620 கொடுப்போம். சேஞ்ச் பண்ணிடுவோம், நம்பர் ரேஞ்சை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் உங்களுக்கு தெரியும், ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் ட்ரூ கொடுக்கும். அப்படி ட்ரூ கொடுத்தா தான் அது கீழே இருக்க அந்த பிரிண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்பரு ஈவன் நம்பர் தான், ஆனால் அந்த நம்பர் 20க்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் பண்ணோம், நாட் பியர்ட். ஸோ நம்ம 4வது பாயிண்ட்டையும் இப்போ நம்ம கண்டிஷனையும் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். n is greater than 20. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ எல்லா கண்டிஷனும் ஓகே. இஃப் elif இதுலேயும் எல்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். எல்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், நம்மளுக்கு என்னென்ன கண்டிஷன் வேணும் அந்த 4. ஸோ இஃப் elif இருக்கலாம், எல்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல், நீங்கள் யூஸும் பண்ணலாம் இல்லை யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். இஃப் elif ஆர் வெறும் இஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணிடுறேன். டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ணுதான்னு பார்க்கலாம். பிகாஸ் ஹேக்கராங்கில் 4-5 நிறைய டெஸ்ட் கேஸ் இருக்கும். ஓகே, சாம்பிள் டெஸ்ட் கேஸில் 2மே பாஸ் ஆகிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்ப்போம். சப்மிட் கோட். இதில் 10 டெஸ்ட் கேஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ இது எல்லாமே பாஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் தான் இப்போதைக்கு பிகினரில். ஓகே, ரன் ஆகுது. ஸோ இதோட லிங்க்கை நான் அனுப்பிடுறேன், டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் நம்ம இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணலாமே அப்படின்னு இருந்தீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு என் டெலிகிராம் குரூப்பில் ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டுருங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ரோக்ராமாக நான் இன்னொன்று கொடுக்குறேன், அதையும் நான் டெலிகிராம் குரூப்பில் லிங்க்கை போட்டிருக்கேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ எக்ஸிக்யூட் பண்ணி எதுவும் வரலைன்னா, அந்த நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ட்ரை பண்ணி அது வரலைன்னா அந்த லிங்க்கையும் எனக்கு டெலிகிராம் குரூப்பில் போடுங்க. நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி கரெக்டாகிடுச்சுன்னா உங்களுக்கு நான் ஆன்சர் டெலிகிராம் குரூப்பில் போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, தட்ஸ் இட். வீடியோ முடிஞ்சு. இது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகி 9 டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் கொடுக்க போகிறது அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ன்ற இந்த இது தான். அதோட லிங்க்கை நான் போட்டுறேன். ஓகே, 2ஓட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், செக் பண்ணிடுங்க. பை.